வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும், புதுவையில் மிக லேசான மழையும் பதிவாகியுள்ளது. இன்று நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி வுட் பிரயர் எஸ்டேட், விந்த்வர்த் எஸ்டேட் தலா 8 சென்டிமீட்டரும், நீலகிரி செருமுள்ளி, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி தேவாலாவில் 6 சென்டிமீட்டரும், நீலகிரி அவலாஞ்சி, கோயம்புத்தூர் வால்பாறை PAP, சின்கோனா, வால்பாறை தாலுகா அலுவலகம், விழுப்புரம் திண்டிவனம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை PTO, விழுப்புரம் நேமூர் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி மேல்பவானி, திருநெல்வேலி ஊத்து, தேனி தேக்கடி, தேனி பெரியாறு, கன்னியாகுமரி குளச்சல் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி நாலுமுக்கு, கன்னியாகுமரி முள்ளங்கினாவிலை, திருவாரூர் கொடவாசல், நீலகிரி கீழ்கோத்தகிரி எஸ்டேட், திருநெல்வேலி காக்காட்சி, தர்மபுரி பாலக்கோடு, திருவாரூர் நீடாமங்கலம், கன்னியாகுமரி நாகர்கோவில், நீலகிரி கூடலூர் பஜார், விழுப்புரம் வானூர், திருவாரூர், செங்கல்பட்டு மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், கன்னியாகுமரி கோழிப்போர்விலை, நீலகிரி பார்வுட், மேல்கூடலூர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆம்பூர், கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, நீலகிரி நடுவட்டம், கிருஷ்ணகிரி நெடுங்கல், தர்மபுரி மாரண்டஹள்ளி, கன்னியாகுமரி தக்கலை, அடையாமடை, கன்னியாகுமரி மயிலாடி, நீலகிரி கோத்தகிரி, கன்னியாகுமரி மாம்பழத்துறையாறு, அணைக்கிடங்கு, திருவாரூர் பாண்டவரடி, நன்னிலம், விழுப்புரம் மரக்காணம், திருநெல்வேலி மாஞ்சோலை, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி பேச்சுப்பாறை, மயிலாடுதுறை செம்பனார் கோவில் பொதுப்பணித்துறை, மயிலாடுதுறை, விழுப்புரம் ஆனந்தபுரம், சேலம் ஏற்காடு, கிருஷ்ணகிரி KRP அணை, கன்னியாகுமரி பாலமூர், திருவாரூர் வலங்கைமான், கன்னியாகுமரி திருப்பதி சாரம், ஈரோடு குண்டேரிப்பள்ளம், தென்காசி ராமநதி அணை பகுதி, நீலகிரி எமரால்டு, தஞ்சாவூர் ஐயம்பேட்டை தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 37.2 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 31 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் 34 டிகிரியிலிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 34லிருந்து 37 டிகிரி செல்சியஸாகவும், தென் தமிழக கடலோர பகுதிகளில் 29லிருந்து 36 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் 18லிருந்து 25 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 36.8 டிகிரி செல்சியஸாகவும், மீனம்பாக்கத்தில் 36.3 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர், ராமநாதபுரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் 20 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -4.1 டிகிரி செல்சியஸ் மிகவும் குறைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரித்துள்ளது. ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் -3.1 டிகிரி செல்சியஸ் முதல் -5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையே நிலவுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 26ஆம் தேதியன்று நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 27 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
இன்று முதல் 28ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 to 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 to 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 28ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24 முதல் 26ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூன் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 28ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகள், கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.